ஹலோ கைஸ், நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் 11 பேஜ் நம்பர் 12.46 இருக்க சம் தான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களாம். அதுலேருந்து ஏபிசி பேங்க் லிமிட்டடோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நம்மளை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. இயர் எண்டிங் 31 மார்ச் 2020 கொடுத்துருக்காங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 2,59,000, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்டு டெபாசிட் 2,75,000, ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் ரெக்கவர்டு 49,000. இது க்ளோசிங்கான பில்ஸ் டிஸ்கவுண்டட் அமௌண்ட். ஏன்னா இது 31 மார்ச் 2020க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கமிஷன் 8,200, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 54,000, டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் 1,95,000, interest on cash credits 2,23,000, interest on current account 42,000, rent and taxes 18,000, interest on overdraft 1,54,000, directors fees 3,000, auditors fees 1,200, interest on savings bank deposit 68,000, postage and telegrams 1,400, printing and stationery 2,900, sundry charges 1,700. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேட் டெப்ஸ் 40,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாக்ஸேஷன் 55% தரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட் இயரோட ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க 1,20,000 லாஸ்ட் இயரோட ப்ராஃபிட். நெக்ஸ்ட் டைரக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணி டிவிடெண்டா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தராங்களாம். எவ்வளோன்னா 20,000. ஸோ சம்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி ஷெட்யூல்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணணும். அப்பதான் நம்மளால மெயின் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட முடியும். ஸோ ஷெட்யூல் 13 இன்ட்ரெஸ்ட் earned. இதுல என்னெல்லாம் வரும்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் லோன்ஸ் பேங்க் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கான இன்ட்ரெஸ்டோட சேர்த்து தானே நம்ம திரும்ப அந்த லோனை கட்டுவோம். ஸோ அது பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் earned. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 2,59,000. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட்ஸ். கேஷ் கிரெடிட்ஸ் அதாச்சும் அவங்க கடன் தருவாங்க பேங்க் நம்மளுக்கு. அதுக்கான இன்ட்ரெஸ்டையும் நம்ம கட்டுவோம்ல, அது பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் earnedல வரும். ஸோ அதோட அமௌண்ட் 2,23,000. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். நம்ம பேங்க்ல பில்ஸ் வாங்கியிருப்போம், அதுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிருப்பாங்க பேங்க். அந்த அமௌண்ட் நம்ம பேங்க்குக்கு பே பண்ணுவோமா, பில்ஸ்க்கான டிஸ்கவுண்ட் அமௌண்ட். அது பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் earned. ஸோ இதோட அமௌண்ட் எவ்வளோனா 1,95,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட். நம்ம அக்கௌண்ட் 0 பேலன்ஸ்லயோ இல்ல நெகட்டிவ் பேலன்ஸ்லயோ இருக்கும் போது அப்போ என்ன பண்ணுவாங்க, பேங்க் நம்மளுக்கு அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க நம்ம அக்கௌண்ட்ல. இந்த அமௌண்ட்டை திருப்பி பேங்க்குக்கு தரும் போது நம்ம இன்ட்ரெஸ்டோட பே பண்ணுவோம். அது பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் earned. இதோட அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1,54,000. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 8,31,000 கிடைக்குது. இதோட நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களா, அதை மைனஸ் பண்ணிக்கணும். எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 49,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு 7,82,000 கிடைக்கும். இதுதான் இன்ட்ரெஸ்ட் earnedோட டோட்டல். நெக்ஸ்ட் ஷெட்யூல் 14 அதர் இன்கம். இதுல என்ன வரும்னா கமிஷன் வரும். இதோட அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 8,200. இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதர் இன்கம்ல. நெக்ஸ்ட் ஷெட்யூல் 15 இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட். இதுல என்னெல்லாம் வரும்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்டு டெபாசிட். அதாச்சும் நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணோம்னா பேங்க் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்கல்ல, அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட். ஸோ அது பேங்க்குக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். அதனால இது இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட்ல வருது. இதோட அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 2,75,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கரண்ட் அக்கவுண்ட். இதுவுமே சேம் தான். கரண்ட் அக்கவுண்ட்ல நம்ம எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்கோமோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு பேங்க் தருவாங்க. ஸோ அது பேங்க்குக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். இதோட அமௌண்ட் 42,000. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் பேங்க் டெபாசிட்.
நம்ம வந்து பேங்க்ல சேவிங்ஸ் பண்றோம்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து பேங்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க நம்மளுக்கு. ஸோ அது வந்து பேங்க்குக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். அதனால இது வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட்ல வருது. இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 68,000 கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட்ல கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டோட்டல் பண்ணோம்னா நம்மளுக்கு 3,85,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஷெட்யூல் 16 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இதுல என்னெல்லாம் வரும்னா ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 54,000. ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ் இதோட அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 18,000. டைரக்டர்ஸ் ஃபீஸ் இதோட அமௌண்ட் வந்து 3,000. நெக்ஸ்ட் ஆடிட்டர்ஸ் ஃபீஸ் 1,200. நெக்ஸ்ட் வந்து போஸ்டேஜ் அண்ட் டெலிகிராம்ஸ் இதோட அமௌண்ட் வந்து 1,400. பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி இதோட அமௌண்ட் வந்து 2,900. நெக்ஸ்ட் சன்ட்ரி சார்ஜஸ் இதோட அமௌண்ட் வந்து 1,700. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல நம்மளுக்கு இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா நம்மளுக்கு 82,200 rupees கிடைக்குது. நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சிஸ். இதுக்கு வந்து ஷெட்யூல் நம்பர் கிடையாது. இதை வந்து நம்ம இங்கே கால்குலேட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு மெயின் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 40,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ். டாக்ஸோட அமௌண்ட் வந்து அவங்க டைரக்டா மென்ஷன் பண்ணல. என்ன சொல்லிருக்காங்க 55% வந்து டாக்ஸ்ன்னு சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம தான் கால்குலேட் பண்ணோம். எப்படி கால்குலேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டோட டோட்டல் எவ்வளோ 7,82,000. அது கூட பிளஸ் அதர் இன்கமோட டோட்டல் வந்து 8,200. இது ரெண்டும் தானே இன்கம். நெக்ஸ்ட் வர போறது எல்லாமே வந்து எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதோட மைனஸ் பண்ணிக்கணும். இன்கமோட எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டடோட டோட்டல் எவ்வளோ 3,85,000. பிளஸ் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸோட டோட்டல் எவ்வளோ 82,200. பிளஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் தானே. ஸோ இந்த 40,000 ஆட் பண்ணிக்கணும் 40,000. இப்போ இந்த இன்கம் இருக்குல்ல இன்கமோட டோட்டல் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்க போறோம். ஆட் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 7,90,200 கிடைக்கும். இதோட மைனஸ் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க போறோம். ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து 5,07,200 rupees கிடைக்கும். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போறோம். மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 2,83,000 கிடைக்கும். இதுல இருந்தா நம்ம வந்து டாக்ஸ் பே பண்ண போறோம். எவ்வளோ 55% கொடுத்துருந்தாங்களா. ஸோ 55/100 பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கிறதுனால கீழே நம்மளுக்கு 100. இப்போ இதை கால்குலேட் பண்ணா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 1,55,606 rupees கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணா நம்மளுக்கு 1,95,650 rupees கிடைக்கும். இப்போ நம்ம வந்து மெயின் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட போறோம். அதோட ஃபார்மேட் வந்து பர்டிகுலர்ஸ் ஷெட்யூல் நம்பர் ருபீஸ். ஃபர்ஸ்ட் இன்கம். இன்கம்ல ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட். இதோட ஷெட்யூல் நம்பர் 13. எவ்வளவு அமௌண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னா 7,82,000. நெக்ஸ்ட் அதர் இன்கம். இதோட ஷெட்யூல் நம்பர் 14. எவ்வளவு அமௌண்ட் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா 8,200. இப்போ இன்கம்ல அவ்வளவுதான். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 7,90,200 rupees கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சர்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட். இதோட ஷெட்யூல் நம்பர் 15. எவ்வளவு அமௌண்ட் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா 3,85,000. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இதோட ஷெட்யூல் நம்பர் 16. அமௌண்ட் எவ்வளவு கால்குலேட் பண்ணோம்னா 82,200. நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சிஸ். இதுக்கு வந்து ஷெட்யூல் நம்பர் கிடையாது. நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சிச்சு 1,95,650. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணோம்னா நம்மளுக்கு 6,62,850 rupees கிடைக்கும். ப்ராஃபிட் ஆர் லாஸ். இங்க நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சரை விட இன்கம் அதிகமா இருக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த சம்ல நெட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு.
நெட் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா இன்கமோட டோட்டலையும் எக்ஸ்பெண்டிச்சர் டோட்டலையும் மைனஸ் பண்ணோம். இன்கமோட டோட்டல் எவ்வளோ 7,90,200 மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சரோட டோட்டல் வந்து 6,62,850. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 1,27,350 rupees கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் brought forward, அதாச்சும் போன வருஷத்தோட ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ 1,20,000. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணா நம்மளுக்கு 2,47,350 rupees கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து அப்ராப்ரியேஷன்ல டிரான்ஸ்ஃபர் டு ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ். நம்மளுக்கு கொஸ்டின்ல வந்து ஸ்டாச்சுட்டரி ரிசர்வை மென்ஷன் பண்ணியிருந்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி நம்ம வந்து எப்பயுமே நெட் ப்ராஃபிட்ல இருந்து 25% ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அப்போ நம்மளோட நெட் ப்ராஃபிட் எவ்வளோ நம்மளுக்கு கிடைச்சிச்சு 1,27,350 rupees. அது கூட இன்டூ 25/100. இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 31,837.5 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 இல்ல 5க்கு அபவா இருந்துச்சுன்னா நம்ம வந்து இங்க பாயிண்ட்டுக்கு முன்னாடி 1 வந்து ஆட் பண்ணிப்போம். இங்க 1 ஆட் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு வேல்யூ வந்து 31,838 rupees ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் டு அதர் ரிசர்வ். அதுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்கல, ஸோ ஐஃபன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் டு கவர்மெண்ட் ஆர் ப்ரொபோஸ்டு டிவிடெண்ட். இதுக்கு வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்களே, அதாச்சும் வந்து டைரக்டர்ஸோட ரெக்கமெண்டேஷனால டிவிடெண்ட்டை வந்து நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தரோம் 20,000. அதை வந்து இங்க போடணும் 20,000. நெக்ஸ்ட் பேலன்ஸ் கேரிட் ஓவர் டு பேலன்ஸ் ஷீட். நம்ம எப்பயுமே அப்ராப்ரியேஷனோட டோட்டல் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு என்ன டோட்டல் போட்டோமோ அதே தான் அப்ராப்ரியேஷனுக்குமே டோட்டலா போடணும். நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு எவ்வளோ டோட்டல் கிடைச்சிச்சுன்னா 2,47,350 rupees. அதே தான் இங்க அப்ராப்ரியேஷனுக்கும் போட்டிருக்கோம். இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் கேரிட் ஓவர் டு பேலன்ஸ் ஷீட் கிடைக்கணும்னா நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த டோட்டலோட மைனஸ் பண்ணோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு வந்து 51,838 rupees கிடைக்கும். மைனஸ் இந்த டோட்டலோட மைனஸ் பண்ணோம் 2,47,350. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து 1,95,512. அவ்வளவுதான் இந்த சம். தேங்க்யூ.